ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன வசனம் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஓகேவா? துணை வருவாய் எங்கள் பயணத்திலே, அம்மா தருவாய் ஜெயதுர்க்கையே. மணிமணியாய் வரும் பாடலிலே நீ நடமிடுவாய் அன்பர் நாவினிலே. பூக்கோலத்தில் நீ மட்டும் மின்னாமல் இந்த கோவிலையே வாசம் செய்கிறாயே. ஏற்றிய தீபத்தில் நீ சிரிப்பாய், ஊற்றிய நெய்யில் நீ மணப்பாய். தீட்டிய ஓவியம் போல இருப்பாய், எங்கள் தேவைகள் அறிந்தே வரம் தருவாய். கலைகள் எல்லாம் நீ அறிவாய், கருணையுள்ளம் எங்கள் துர்கா. குரல் வழி வருவாய், இசை தருவாய், உன்னை இசை வடிவாய் நாங்கள் வழிபடுவோம். கருணையின் நிலையே எங்கள் துர்கா, கலியுக தெய்வம் எங்கள் துர்கா. கன்னிகா துர்கா, கனகா துர்கா, கமல துர்கா, ஜலதுர்கா வந்திடுவாய், ஜெயம் தருவாய் அம்மா, ஜெயம் தருவாய். கரமுடையாள் பார் போற்றும் துர்க்கை அவளாம், கதியாக வந்தவர்க்கு கவலைகளை தீர்ப்பவளாம். அன்னவரின் மகிமைகளை அளவிடவும் முடியாது, ஆவேசம் கொண்டு வந்தால் அகிலமும் தாங்காது. கையுடனே காட்சி தரும் தேவி அவள், எத்திசையும் வந்திடுவாள், இமையெனவே காத்திடுவாள். அற்புதமே கற்பகமே ஜெயதுர்கா தேவி, உன் நற்பகமே நற்துணையே ஜெயதுர்கா தேவி. எத்திசையும் புகழ் மணக்கும் ஜெயதுர்கா தேவி. ஏகாந்த நாயகியே ஜெயதுர்கா தேவி, தேடி வந்து துயர் துடைப்பாள் ஜெயதுர்கா தேவி. உன் தரிசனமே வழிகாட்டும் ஜெயதுர்கா தேவி. ஆடி வரும் அம்பிகையே ஜெயதுர்கா தேவி. நல்ல ஆனந்தம் தந்திடுவாள் ஜெயதுர்கா தேவி. 18 கரமுடையவளும் அவளே. இங்க பாட பாட என் வாய் மட்டுமல்ல, என் மனதும் மணந்து கொண்டே இருக்கின்றது. நினைத்ததை வழங்கும் தேவி அவள், கேட்டதை கொடுக்கும் சக்தி அவள். துணையாய் நிற்கும் கவசம் அவள், வாழ்வு முழுவதற்கும் காவல் அவள். வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் கனி விளக்கை நாம் ஏற்றி வைப்போம். ஆடி கடைசியில் செவ்வாயில் அன்னை தேவிக்கு திருநாளாம். குருட்டு விழிக்கு ஒளி தந்து குழந்தை பேருக்கு அருள் தருள்வாள். செவிக்கு செவிக்கு ஒளி தந்து சித்தமும் தெளிய வரம் தருவாள். தினமும் திருவடி தொழுவோர்க்கு, துர்கா அஷ்டகம் சொல்பவர்க்கு திருவருள் தருவாள் துர்கா தேவி. தாயே சரணம் ஜெயசக்தி. எனவே இங்கே எங்கள் அம்மா உயிர்த்தெழுந்து நிற்கிறாள். பாருங்க எப்படி இருக்காங்க. எல்லாருடைய கல்யாணத்துலேயும், வீடு கட்டுற விசேஷங்கள்லையும், எல்லா விசேஷங்களையும் அம்மா எவ்வளோக்குள்ளே அழகாக வீற்றிருக்கா பாருங்கள். முருகர் அதில் எவ்வளோ அழகாக வீற்றிருந்திருக்கிறார். நீங்கள் பார்க்க பார்க்க பரவசம் அடையும் இந்த நவகிரகங்களை. கிரகங்கள்னு சொல்கிறோம், ஆனால் அவ்வளோத்தையும் ஆட்டி படைப்பவள் அந்த துர்க்கை அம்மாவை தான். குங்கும அர்ச்சனை செய்தவர்க்கு அம்பாள் கோடி கோடி பொன்னை கொடுப்பவளாம். சந்தனத்தால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் சர்வ சுபிஷங்களை கொடுப்பவளாம். நெய்யால் அபிஷேகம் செய்பவர்க்கு அம்மா நித்திய தரிசனம் கொடுப்பவளாம். பாலால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் பல ஜென்ம பாவத்தை போக்கிடுவாள். கனியால் அபிஷேகம் செய்தவர்க்கு அம்பாள் கண்முன்னே வந்து நிற்பவளாம். தீராத வினைகளையும் தீர்ப்பவளாம் தேவி. திருவடி சரணம் சரணம் அம்மா. அம்மா உன்னை போற்ற போற்ற எங்களுக்கு நாவு மட்டுமல்ல, எல்லாமே மணந்து கொண்டே இருக்கிறதம்மா. அன்பு நிறைந்த இன்சொல் இரும்பு கதவை கூட திறக்கும். அன்பாக நடந்து கொள், உதவி செய், தொண்டு செய். ஓம் அக்ஷராய நம. கல்வியில் மேன்மை பெற, வனபலம் கிடைக்க. ஓம் ஸ்ரீமதே நம. எப்போதும் அழகுடன் இருக்க, செல்வம் பெற. ஓம் புஷ்கராய நம. கெட்ட நேரத்திலிருந்து மீண்டு வர. ஓம் விதாத்ரே நம. ஆரோக்கியமான குழந்தையை பெற்று எடுக்க கர்ப்பிணி பெண்கள் சொல்ல வேண்டியது. அனைத்து வசனங்களையும் நீங்கள் சொல்லி பாருங்க. அம்மா எப்போவும் உங்களோடையே குடிக்கொண்டிருப்பாள். அறம் பல புரிந்தாள் துர்காதேவி, அருளை அளிப்பாள் பாகம் பெரியாள். நன்றியுடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.